ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காலையிலிருந்து எதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்த நீ நினைச்சது போலவே உனக்கு நடத்தி தரப்போறேன். அந்த வெற்றி செய்தியோடு வந்த இந்த வராகி அம்மாவை இதற்கு மேலும் ரொம்ப நேரம் வாசல்ல காக்க வைக்காம உள்ளே அழைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என் தங்கமே. இனிமேலும் நான் உன்னை தனியாக தவிக்க விட மாட்டேன். இப்போ நீ ஆசைப்பட்ட எல்லா காரியமும், நீ எதிர்பார்த்த நல்ல காரியமும் நிச்சயமாக நடக்கதான் போகுது. உன்னை யார் என்ன சொன்னாலும், எப்படி பேசினாலும், எதை யோசிச்சும் கவலைப்படாத. உன்னை எதையாவது செஞ்சிடணும்னு முயற்சிக்கிற அந்த சதி வேலைகளையும் அந்த கெட்ட விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன். நீ எதை நினைச்சும் யாரை நினைச்சும் பயப்பட வேணாம். ஏன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் இப்போது உன்னை காப்பாற்ற நானே உன் வீடு தேடி வந்து விட்டேன் அல்லவா? ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்தா மாதிரியும் நீயும் பழகிக்க கத்துக்கோ. சில பேருடைய வாழ்க்கையில அவர்களை விட்டு விலகி உதிர்ந்து போகும் இலைகளாக இரு. யாராவது உன்னை வெட்டி விட்டாலும் சரின்னு ஏத்துக்கக்கூடிய கிளையாக கீழே விழுந்து மேலே எழுந்து மரமாக முளைத்து நிற்கவும் தயாராகு. உன்னை வேணும்னு சொல்றவங்களுக்கு கூடவே இரு. வேணான்னு சொல்றவங்களுக்கு அவர்கள் அதை யோசிக்கும் போதே விலகி நின்றுவிடு. என்ன தப்பு நடந்தாலும் எல்லாமே கர்மாதான் காரணம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு உன்னுடைய செயல்களை சரியாக செய். நீ எத்தனை முறை கண்ணீர் சிந்தாலும் உன்னை கைவிடாமல் உன் கண்ணீரை துடைக்க நான் ஓடி வருவேன். நீ சிந்துற கண்ணீரை எல்லாம் உனக்கு ஆனந்த கண்ணீராக மாத்தாம நான் ஓயவே மாட்டேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லதாக நடக்கும். முழு மனசோட என்னை நம்பி வழிபடும் உனக்கு எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும். நீ எதிர்பார்த்ததை விட நிம்மதியான வாழ்க்கையை வாழ போற. இப்போ உன் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்க எல்லா கெட்ட விஷயங்களும் மாறும். உனக்கு மன நிம்மதியை இந்த வராகியம்மா நான் கொடுப்பேன் என் செல்லமே. எப்பவுமே அடுத்து என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனை மட்டும் உனக்குள்ள இருக்கட்டும். அதன் மூலமா, அந்த தெளிவான சிந்தனையின் மூலமாக, நம்பிக்கையோடு என்னை வணங்கியதின் பலனாக நீ நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். கூடிய சீக்கிரமே உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். உன்னிடமிருந்து விலகி போன உறவுகள் தானாக உன்னை தேடி வருவாங்க. ஒரு சிலர் உன்னை எதுவுமே செய்ய முடியலன்னு மனசு நொந்து போய் ஏதாவது உன்னை நோக்கி விமர்சனம் வச்சுக்கிட்டும் குறை சொல்லிக்கிட்டும் இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் அவர்களை பார்த்து புன்னகை செய்து கொண்டு போய்கின்றே இரு. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் முதல்ல கண்ணீர் வடிக்கிறதை நிறுத்திவிடு என் செல்லவே. யாராவது எதையாவது சொன்னா அதை கேட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு என் பிள்ளையான நீ கோலை கிடையாது. எப்பவுமே மனசை தைரியமா வச்சுக்கோ. அதையும் தாண்டி யாராவது உன் மனசை கஷ்டப்படுத்தும் போது கண் கலங்கினாலும் கூட கண்களை சிமிட்டி சிமிட்டி கண்ணீரை உனக்குள்ளேயே அடக்கிக்கோ. நீ ஒருபோதும் கண் கலங்கவோ கண்ணீர் விடவோ கூடாது. உனக்காக படைக்கப்பட்ட எல்லாத்தையுமே நிச்சயமாக உன்வசம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய துணையையும் கூட உனக்காகவே படைச்சதுதான் இந்த வராகி அம்மா. உன் வாழ்க்கை துணை இப்போது சில தவறுகள் செய்யலாம். அவங்க கிட்ட சில குறைகள் இருக்கலாம். உனக்கும் அவங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா இப்போது நடக்கும் விஷயங்களை வச்சு எந்த முடிவையும் எடுக்காம சிறிது காலம் பொறுமையாக இருந்துவிடு என் செல்லமே. ஏன்னா எதை மாத்தணுமோ எல்லாத்தையுமே நான் மாத்துறேன். உன்னுடைய கணவனும் உன்னுடைய மனைவியும் உன்னை புரிந்து கொள்வதற்கான நல்ல சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். நீ சந்தோஷமா இருக்க போற. உன் குடும்பமே சந்தோஷமாக சிரிச்சு மகிழும்படி, உன்னுடைய சந்தோஷம் எல்லாமே உன்னை குடும்பத்தை சார்ந்தே இருக்கும்படி நல்ல விஷயங்களை நடத்தி தர நான் இருக்கேன். யாரா இருந்தாலும், யார் மனசு கஷ்டப்படுறதா இருந்தாலும் அது உனக்கு தெரிஞ்சதுன்னா உடனே அவர்களுக்காக போய் ஆறுதல் சொல்லவும் உதவி செய்யவும் தயாராக இரு. ஒருபோதும் உனக்காக கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்துபவர்கள்தான் உண்மையானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தெளிவான பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்லமே. எப்பவுமே யார் மேலேயும் கோபமோ வெறுப்போ அடைய வேண்டாம். ஏன்னா அவர்கள் எல்லாருமே உனக்கு கஷ்டங்களையும் அவமானங்களையும் கொடுத்து அதன் மூலமாக உன் கர்ம வினையை கரைக்கிறதுக்கு உதவி செய்யறாங்கன்றத புரிஞ்சுக்கோ. நீ கோபப்படுறதுனாலயோ யாரையும் திட்டுவதாலேயோ வெறுப்படைவதாலேயோ எதுவுமே இங்கு மாற போறதில்ல. அப்புறம் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தாண்டி கடந்து போய்கிட்டே இரு. நீ இதையும் கத்துக்கணும், இதையும் தெரிஞ்சுக்கணுன்றது உன் தலையெழுத்தாக எழுதப்பட்டிருக்கு.
இதுவரைக்கும் இந்த வயசு வரைக்கும் எவ்வளையோ கஷ்டங்களை பார்த்துட்ட, எவ்வளவோ அனுபவப்பட்டுட்ட. இந்த பிரச்சனையையும் இந்த கஷ்டத்தையும் கூட நீ அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணுன்றதுதான் உன் தலைவிதியாக எழுதப்பட்டிருக்கின்றத நீ புரிஞ்சு கொள்ளேன் செல்வமே. எந்த உறவாக இருந்தாலும் உன் அளவுக்கு அவர்களும் அன்பு காட்ட வேணும். அவங்களும் உன்னை போலவே உன் மேல அன்பா பாசமா இருக்கணும்னு எதிர்பார்க்காத. ஏன்னா உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளும் காலம் நிச்சயமாக வரும். இப்போதைக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நீ அன்பு வச்சவங்களும் நீ பாசம் வச்சவங்களும் அதே போல எப்போதுமே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. கூடிய சீக்கிரம் எல்லா சந்தோஷமும் உன்னை வந்து சேரும். உன் விதிப்படியே உனக்கு கெட்டது எழுதப்பட்டிருந்தாலும், நீ கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு எழுதியிருந்தாலும், நீ மனசு வச்சினா உன் மதியால் அதை வெல்ல முடியும். எல்லா சதிகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கிற பொறுப்பை, உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழ்வதற்கான பொறுப்பை இந்த வராகி அம்மா நான் அல்லவா ஏற்றுக்கொண்டுள்ளேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு பயமோ கவலையோ வேண்டாம். எல்லா சூழ்நிலைகள்ல இருந்தும் எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் நிச்சயமா நான் உன்னை காப்பாத்துவேன். என்னை நம்புகிற உனக்கு நான் கொடுப்பது சில கஷ்டங்களும் கசப்புகளும் சோதனைகளும் என்பது உண்மைதான். ஆனா இந்த கஷ்டமும் கசப்பான நிகழ்வுகளும் சோதனைகளும் எல்லாமே உன் நன்மைக்காக, உனக்கான நல்லதை நடத்துவதற்காக தான் நான் செய்றேங்கிறதையும் கொஞ்சம் புரிந்து கொள்ளேன் செல்லமே. உன் எதிரிகளுக்கும் கெட்டவர்களுக்கும் தீயவர்களுக்கும் நான் இனிப்பான நல்ல விஷயங்களை கொடுக்குறேன். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குதே நினைக்காத. இப்போதைக்கு நான் உனக்கு கசப்பை கொடுத்தாலும் கசப்பான மருந்து எப்படி உடம்பை சரி செய்யுமோ அதே போல இந்த கசப்புகள் எல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும், சரி செய்யும். கூடிய சீக்கிரம் நல்லது செஞ்ச நீ நல்லா இருப்ப. கெட்டது செஞ்ச மற்றவங்க கஷ்டப்படுறத உன் கண்ணெதிரே பார்க்கத்தான் போகிறாயன் செல்லமே. போராட்டமும் கஷ்டமும் மட்டும்தான் என் வாழ்க்கையா நினைச்சு நீ சோர்ந்து போகாதே. உன் எல்லா போராட்டங்களையும் முடிச்சு வச்சுட்டு கஷ்டங்களை தவிர்த்து உன்னை சந்தோஷமாய் நான் வாழ வைப்பேன். உன் துன்ப காலங்கள் எல்லாமே முடிஞ்சு போய் நீ இன்பமடைவதற்கான நேரம் வந்துடுச்சு. உன் மனசு எதை நினைச்சு வருத்தப்படுதோ, உன் மனசு கஷ்டமடைவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அது எல்லாத்துக்குமே என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். நீ பொறுமையாக இரு. தாமதமானாலும் உனக்கான நல்லதை நான் நிச்சயமாக நடத்தி தருவேன். இப்போது அப்படிதான் உனக்கான உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேனேன்னு சொல்லுமே. எதிர்காலத்துல என்ன நடக்குமோ நினைச்சு பயப்படுறத நிறுத்திட்டு இன்னைக்கு என்ன செய்யணுமோ உன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்து முடி. என்ன துன்பம் வந்தாலும் மனம் தளராம இந்த வராகியம்மா என்ன நினைச்சுக்கிட்டினா நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். நாளும் கோளும் ஜாதகமும் கிரகமும் கெட்ட மனிதர்களும் தீய விஷயமும் என்ன உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் எல்லாத்தையும் சரி செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கேங்கிறத நீ மறந்துடாத. நேத்து வரைக்கும் நடந்த விஷயங்களை நினைச்சு கோபப்படுறதை விட்டுட்டு இன்னைக்கு நிதானமாக இருந்து எல்லா விஷயங்களிலும் சரியாக முடிவெடு. என் பிள்ளையான நீ என்னை நம்பி இருக்கும் உனக்கு நீ கையேந்தி கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு தருவேன். என் தரிசனம் உனக்கு எப்போதும் இருக்கும். உன் மனசு குளிரும்படி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செஞ்சு தருவேன். நீ என்கிட்ட கேட்ட எல்லா உனது பிரார்த்தனைகளையும் இப்போது நிறைவேற்றி தரத்தான் போகிறேன். ஏன்னா உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் தானே இருக்கேன். இதுவரைக்கும் உன் கூடவே இருந்து நல்லது செஞ்ச நான் இப்போது நீ அறியும்படியே உனக்கான நல்லதை செய்து தரப்போகிறேன்.